अस्सलाम वालेकुम. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் அஸ்வா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. சிக்கன் இப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். சிக்கன் வாங்கினா ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? சிக்கன் ஃப்ரை பண்ண ஃபஸ்ட்டு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவைக்கு ஏற்ப ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிடுங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். தண்ணி தேவையான அளவு ஊற்றி சிக்கன் போட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அரை மணி நேரம் ஊறினாதான் சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம கிரேவி மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3லேருந்து 4 மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். வறுத்துட்டு நம்ம அரைச்சோம்னா இன்னும் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணோம்ல, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எந்நேரம் சூடு ஆறி இருக்கும், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை திருப்பி விட்டுடலாம். எல்லா சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வானலில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு தான் அரைச்சி வச்சோம், அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் 400 ml சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்க. இது சப்பாத்தி, நான், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், புலாவ், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை.